சூப்பரான ரவா லட்டு 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 1 கிலோ ரவை, 3/4 கிலோ சர்க்கரை எடுத்துருக்குறேங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். பாதாம், முந்திரி, ஏலக்காய் தூள், திராட்சை, உலர்ந்த திராட்சை ஒரு 50 கிராம் எடுத்துருக்குறேங்க. நெய் வந்து ஒரு 150 மில்லி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குறேங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரவா லட்டு செய்யறதுக்காக முந்திரி திராட்சை பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு பாதாம் 50 கிராம், முந்திரி 50 கிராம் எடுத்துருக்கேன். இப்போ திராட்சை ஒரு கப்பு சேர்த்துக்கலாம். சின்ன பவுலில் ஒரு 50 கிராம் அளவு சேர்த்துக்கலாம். திராட்சை நல்லா புரிஞ்சு வரட்டும். இந்த அளவு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எடுத்துடலாம். இது கூடவே இன்னும் ஒரு ஸ்பூன் கலக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிடலாம். நெய் ஊற்றிட்டு இப்போ 1 கிலோ ரவையை இதோட சேர்த்து நெய்லேயே வறுக்கணும். ரவை வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஆனால் நல்லா வறுத்து வரணும். வறுத்த ரவையாக இருந்தாலுமே லேசாக வறுத்து தான் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ ரவை நல்லா மணம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம 3/4 கிலோ, 1 கிலோ ரவைக்கு 3/4 கிலோ சர்க்கரையை பொடிச்சு வச்சிருக்கேன். இப்போ அதோட சேர்த்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ரவையும் சர்க்கரையும் இந்த கிண்ணத்தில் வந்துட்டு நம்ம எடுத்து கொட்டிடலாம். இங்கே நல்லா ரவையும் சர்க்கரையும் ஒன்றா கலந்து வர மாதிரி கலந்து விடணும். இப்போ நம்ம சர்க்கரையும் ரவையும் ஒன்றா வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டிடலாம். அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கீழே இறக்கிட்டு வந்து கொந்துடலாங்க. நல்லா அந்த சர்க்கரையும் ரவையும் இந்த மாதிரி நல்லா அமுத்தி கிளறி விடுங்க. ஏன்னா ரெண்டும் ஒன்றா கலங்கணுமில்ல, சீக்கிரம் கலங்கிரும். நெய் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சுற முந்திரி, பாதாம் எல்லாம் சேர்த்துட்டு ஏலக்காய் தூள், நெய் வந்து சேர்த்துடலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கம் கலங்குற மாதிரி நல்லா உதுத்து விடணும். ஊற்றி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு பால் சேர்த்துடலாம். பால் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சிடலாங்க. உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸ் உருண்டை பிடிச்சிக்கலாம். கையிலேயே ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா, நல்லா சாஃப்டாக. ரொம்ப சூப்பரான சுவையான யம்மியான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்மளோட டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும்.
உருண்டை பிடிச்சி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு சம்படம் இருக்குல்லங்க, சில்வர் சம்படத்தில் சுத்தமாக தொடச்சிட்டு ஒரு துளி கூட தண்ணி இருக்கக்கூடாது. துணி வச்சு நல்லா காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா 1 மாதம் ஆனாலும் கெடாதுங்க.